Guys, பாருங்கள் 6th sum. Two numbers are in the ratio 5:7. Their sum 36. Find the numbers. அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது, எக்ஸு ஒய்ன்னு ரெண்டு நம்பர் இருக்குது, சரிங்களா? அதனோட சம் ரெண்டு நம்பரையும் கூட்டினோம்னா 36 வருது. அப்போ அதனோட அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் என்னென்னா 5:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரியா? அதுதான் நம்ம அதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 5xன்னு வச்சுக்கணும். செகண்ட் நம்பர் வந்து 7xன்னு வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ என்ன செய்யணும், இது என்ன சொல்லியிருக்காங்க, தியர் சம் வந்து 36. அதனோட சம் ரெண்டையும் கூட்டினோம்னா 36. அப்போ என்ன வருது, 5x ப்ளஸ் 7x. ஏன்னா ரெண்டையும் கூட்டணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, தேர் சம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் 5x ப்ளஸ் 36 is equal to 5x ப்ளஸ் 7x is equal to 36ன்னு போட்டாச்சுங்களா? இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன ஆகுது, 12x that is equal to 36. x மட்டும் தான் நமக்கு வேணும், அதை மட்டும் கீழே இருங்க. x is equal to 36/12. இப்போ அடிங்க, என்ன ஆகுது, எத்தனை 12 1 12 1 12 is 12, 3 12s are 36. So x is equal to 3 as the answer. புரியுதுங்களா? புரியுதா? அதாவது இந்த மாதிரி எந்த சம்மு கேட்டாலும் 2 numbers are in the ratio. அப்போ ரேஷியோன்னு வந்துச்சுன்னா இது 5க்கு பக்கத்தில் எக்ஸு போட்டுருங்க, அதான் ஃபஸ்ட்டு நம்பரு. 5x 7 பக்கத்தில் எக்ஸு போட்டால் செகண்ட் நம்பரு போட்டு ரெண்டையும் சம்முன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸை மட்டும் கீழே இறக்கி அந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க சம் மேலே போட்டு இதை கீழே போட்டுட்டோம்னா டிவைட் பண்ணிட்டோம்னா 3 வந்து இதுதான் ஆன்சர், சரிங்களா? ஓகே கைட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.